Hello friends, welcome and welcome to lachuslifestyle. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி சிக்கன் மோமோஸ். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல ரொம்ப யம்மியா டேஸ்டியா ஃப்ளேவர்ஃபுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த வெங்காயத்தாளோட ஆனியன் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இதே நீங்க கட் பண்ணி நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சாப் நறுக்கிக்கோங்க. சிக்கன் நீங்க மிக்ஸில மின்ஸ் பண்றதை விட இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ராசஸ் மூலமா சாப் பண்ணீங்கன்னா நல்லா உதிரியா இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மோமோஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். பட் மைதா மாவில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். நான் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த மாவை நீங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்டாக உங்களால் பிசைஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் மோமோஸ் சூடாக சாப்பிடும்போதும் ஆறினதுக்கப்புறம் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். இது நல்ல பால் மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடணும். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த மின்ஸ் பண்ண சிக்கன் வச்சுருக்கேன். காய்கறி ஆனியன், வெங்காயத்தாள், கேரட், பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. எல்லாத்துக்குமே நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. அதோட 5 பல் பூண்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே ரொம்ப வாசமாக இருக்கும். இது ரொம்ப சுருள வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். இதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வெஜிடபிள் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கேரட்டை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போது இதோட நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதங்க விடுங்க சிம்மில் வச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது மாதிரி பண்ணும்போது நம்ம பச்சை வாசனை போகும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால பச்சை வாசனை இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா. நம்ம நார்மலாக மிக்ஸி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்டஃபிங்காக வைக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் உதிரியாக பண்ணி ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கனுடைய வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக தான், ஆப்ஷனல் இதுதான் இது. இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிற தேவையான அளவு காரத்துக்கு. ஏன்னா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு பச்சை கலர் அந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணியோல அதோட இந்த மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதங்க விடுங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒயிட், ஆரஞ்சு, க்ரீனாக. குழந்தைங்களும் வெறும் சிக்கன் அதெல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை மாவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவுக்கு நீங்கள் குறைஞ்சது 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுங்க. அப்படி தான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நான் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாவு திரட்ட போகிறேன். நீங்கள் மைதா மாவு 2 பார்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா பெருசாக நல்லா திரட்டிக்கோங்க. சுருக்கம் விழாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கிள் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம சர்க்கிள் போட்டாச்சு நல்லா பெருசாக நல்லா தின்னாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்பிடும்போது. இப்போ நான் வந்து இதில் ஒரு சின்ன மூடி எடுத்து இது மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து மூடி ஏதாவது இருந்தால் சர்க்கிள் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து நல்லா சாஃப்டாக தின்னாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷீட்ஸில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு மோமோஸ் வந்து ஷேப்பிங் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து இதோட கார்னர்ஸில் வந்து நல்லா தடவிக்கோங்க, அந்த சர்க்கிளோட கார்னர்ஸில். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து மோஸ்ட்லி நிறைய ஸ்டஃப் பண்ணுறத விட நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாகவே வந்து ஸ்டஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னரில் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சாரீ ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்து ஃபோல்டிங்ஸ் கொடுத்துட்டே வாங்க. இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டாம், ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் கொடுத்தா போதும். அடுத்த சைடில் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணி தடவி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இந்த மோமோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம க்ரியேட்டிவாக என்ன ஷேப்ஸில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதில் 2-3 ஷேப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பியும் அந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ளிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளிப்பில் வந்து நீங்கள் ஃபோல்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி பேக் மாதிரி ரெடி ஆகிடும். இப்படியும் நீங்கள் வந்து ஃபோல்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு சைடில் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளிப் கொடுத்துட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் மாதிரி ரெடி ஆகிடும். இது மாதிரி நம்ம எல்லா மோமோஸையும் வந்து இது மாதிரி ஷேப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீமரை வந்து இட்லி குக்கரில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டீமிங்கு. அப்படி இல்லைனா நம்ம வந்து மோமோஸ்க்கு ஸ்டீமர் இருக்குது, அந்த ஸ்டீமரில் இருந்தாலும் நீங்கள் ஸ்டீமரில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த ஷேப்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரியும் இல்லைனா ஃபுல்லாகவும் வந்து நீங்கள் ஃப்ளிப் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், சூப்பராக மோமோஸோட ஷேப்பிங்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஃபைனல் ஷேப். இது ஃபுல்லாகவே வந்து மடிப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூட்டை மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இது ஸ்டீமரில் போட்டுடலாம். நான் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் வரோம் இல்லையா 2 அடுக்கு, அதில் வந்து நான் வந்து ஒரு கேபேஜோட ஒரு லேயர் மட்டும் வச்சு இதில் நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வந்து எண்ணெய் தடவி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து வெந்தால் போகிறோம். இதே மாதிரி நான் 2 அடுக்குலேயும் வந்து கேபேஜ் லீஃப் வச்சு அதில் வந்து இந்த மோமோஸ்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணுறேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட் வச்சு அது மேலே நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இது 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல எம்மியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மோமோஸை வந்து பிளேட்டிங் பண்ணலாம். ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. இந்த மோமோஸை வந்து நீங்கள் சுட சுட வந்து நம்மளோட மோமோஸ் பிளேட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து கார சட்னி வச்சுருக்கேன். கார சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து உங்களுக்கு இது தனியாகவும் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட மோமோஸ் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக மசாலா பார்த்திங்கன்னா உதிரியாக நல்ல ஸ்டஃபிங் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோஸோடு நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.